வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். ஆல் டைம் ஃபேவரேட் பொட்டேட்டோ போண்டா. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மழை நேரம் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நேமா. அதிலும் போண்டாங்கிறதுல சொல்லவே வேண்டாம். இப்போது அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கப்பு கடலை மாவு எடுத்துடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுவிடலாம். தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடியும் சேர்த்துடுங்க. மாவு ரொம்ப தண்ணியாகாமல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விடுங்க. இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கட்டு. அப்போ தான் இந்த பால்ஸை வந்து நம்ம உருட்டி எடுத்து முக்கி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக அப்படி இருக்கட்டும். 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கு. இதை வந்து நல்லா மசிச்சிடுங்க. கட்டியெல்லாம் இல்லாமல் அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துடுவோம். நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கிடலாம். தனி பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடுங்க. மிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஜீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுவிடுங்க. இதோட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதுவும் ஆட் பண்ணிடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, அரைச்ச இஞ்சி பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு, டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுடுங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். எல்லாமே மசாலா ஒன்றாயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிடுவோம். நல்லா உருட்டி வச்சுடுங்க. பால் மாதிரி எலுமிச்சை சைஸு. அப்போ டக்குனி மாவில் முக்கி ஒன்றா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிட்டு. இந்த போண்டாக்கான உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா மாவில் முக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல கலர் வந்த உடனே இதை எடுத்துடலாம். நம்மளோட போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணக்கு எடுத்து வச்சிடலாம்.
நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. அந்த அவுட்டர் லேயர் வந்து நல்ல முறுமுறுன்ட்டு பஜ்ஜி மாதிரி நல்லா இருக்குது, சாஃப்டாகவும். சூடாக இதேமாரி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.